வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி, தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், தலைவர் மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி, இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழால் இணைவோம் களத்தின் மூத்த ஆளுமைகள், தூண்களாக செயல்படக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பல நாட்கள் விடுமுறைக்கு பிறகு அப்பா சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களால் அதில் இணைய முடியாத நேரத்துல சொன்னாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க. மதிப்பிற்குரிய தொல்காப்பிய செம்மல் நம்ம பத்மநாபன் அப்பா அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டு மாவட்ட ஆளுநர், வாழும் வரலாறு பெருமதிப்பிற்குரிய முனைவர் கோபால் ஐயா அவர்களுக்கும், என் அன்பு தோழமை மேனாள் மாவட்ட ஆளுநர் அன்பழகி ஸ்ரீதர், பேராசிரியர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இன்னும் சுஹாஸ்னு ஐடியில் இணைஞ்சிருக்காங்க அவர்களுக்கும் இனிய வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை இணையம் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காத்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வரவேற்பு. முருகன் திருவருளால் இன்றைய 2வது பாகம். நம்ம தொல்காப்பிய செம்மல் அவர்கள் முருக பக்தர், தீவிர தொண்டர். அவரை முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் முருகன் எனக்கு துணை இருக்கட்டும் என்று சொல்லி பாகம் 2. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இந்த வரியிலேயே அழகான ஒரு சொல்லாடல் உபயோகிச்சிருப்பாங்க. இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை முருகன் என்ற சொல், அது மனமொழி. முருகன் என்ற அழகன் என்ற தமிழ் மொழி கூறும் முருகன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவன்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு உயிருக்குள் இருந்தும் உயிர் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளே இருந்து வாழ்த்துவது உன் அருள்தானேன். அதனாலதான் நம்ம எதிரில் இருக்கவங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்று பாவித்து கொண்டுதான் நடந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க பொதுவா பெரியவங்க. அதுதான் எனக்கு இந்த பாடலை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் எனக்கு தோணும், இந்த வரிகளை பார்க்கும் பொழுதும். இந்த 10 பாட்டில் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய, அதிலும் முதலாவதாக வைத்து நம்ம பெருமைப்படக்கூடிய இந்த திருமுருகாற்றுப்படையை இன்று பாகம் 2ல நம்ம பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவர் எழுதியது நம் பாடப்பட்ட நம் கடவுள் முருகப்பெருமானை பற்றிய இந்த இலக்கியம். இந்த போன பாகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, ரொம்ப குறைவான ஒரு துவக்கமாகவும் ஒரு குறைவான தகவல் தான் சொல்லியிருந்தேன். இந்த உலகமெல்லாம் விரும்பி மகிழ்ந்து வாழ்த்தக்கூடிய விதமாக காலையில் எழக்கூடிய, இங்கே எங்களுக்கு காலை நேரம், அந்த காலை கதிரவன் கடலையெல்லாம் உழுவது போல ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த ஒரு புலவருடைய நக்கீரனார் அவர்களுடைய அந்த சொல்லாட்சியை நான் பெரிதும் ரசித்தேன். அந்த கடலை உழக்கூடிய காட்சின்னு சொல்றாரு பாருங்களேன், அப்படி எழுந்து வரானா கதிரவன். அதை போல நம் முருகன் கண்ணை இமைக்கிறான். அவனுடைய அழகை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவனுடைய அருட்பார்வையை நமக்கு வழங்குகிறான். அவனுடைய அருள் ஒளி கட்டவிழ்ந்து பெரும் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு தான் அருள் செய்வேன், இவனுக்கு தான் அருள் செய்வேன், இவன் நல்லது பண்ணா, இது தீயது பண்ணா, அப்படி அவன் முன்னாடி யாருமே அப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் கட்டவிழ்ந்து அவனுடைய ஒளி வீசுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
தடை இல்லாமல் நம்ம கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டாத தொலைவில் இருக்கக்கூடிய நம் பெரும் முருகனுடைய அந்த அருளாட்சி கால வெள்ளத்தை எல்லாம் கடந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். துன்புறுவோரை, நம்ம சஞ்சலப்படுறவங்க, மனசுல சஞ்சலம் இருக்கிறவங்க, வலி இருக்கிறவங்க, வேதனை இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை தாங்குவதே நம் முருகனுடைய மதக் கொள்கை. பாருங்க, அவருடைய கொள்கை, என் பக்தனை காப்பதே என் கடமை. அதனாலதான் முருகா சரணம், வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஒரு காரியத்தை எடுக்க முன்னாடியே சொல்லிட்டோம்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் பொடி பொடியா ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பத்தை போக்கக்கூடிய அவருடைய செயலை எதிர்த்தவர்களை அவன் திருவடியால் மிதித்து துவம்சம் செய்வான். நமக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சாங்கன்னா அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டி விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை போன்று உதவக்கூடியது அவனுடைய கரங்கள், அப்படியே கொட்டி தீர்த்திரும் அருள் கரங்கள். களங்கமில்லாத கற்பு நெறியினாகிய தெய்வானை, நம்ம தெய்வானைக்கு கணவன் அவன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இந்த பகுதியில், முதல் பகுதியில் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம சொல்றோம். நம்ம சஷ்டி கவசத்துல வரும், எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் செய்தாலும் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் உன் கடன் அப்படின்னு வரும். அந்த வரிய பாடும் பொழுதே மனசுக்குள்ள கண்ணீர் வந்துடும் நமக்கு. அந்த அது சொல்லுவாரு, பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மனம் மகிழ்ந்து அருளி தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள் செய்ன்னு சொல்லி அந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாடும் பொழுதே நமக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு கண்ணீரும் ஒரு நெகிழ்ச்சியும் ஏற்பட்டுரும். ஏன்னா அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி. கோடைக்கு பிறகு பெய்யக்கூடிய முதல் மழை, எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, முதல் மழையே ஒரு அருமையான அந்த மண் வாசத்தோடு நம் மேனி தழுவும் பொழுது நம்ம மண்ணை எப்படி தழுவுதோ அதுபோல் நம்மையும் மனதையும் உள்ளத்தையும் உடலையும் நனைக்கும். அப்படி கோடை நல்லா காஞ்சி போய் இருக்கும் பொழுது குளுகுளுன்னு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அப்படி பெய்யக்கூடிய முதல் மழையை போல அங்க இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் பசுமையாக இருண்டு இருக்கும். அங்க சூரிய கதிர்கள் உள்ளே பாய முடியாத அளவிற்கு அந்த காடுகள்ல எந்த மரங்கள் இருக்குமா, வெண்கடம்பு மரங்கள். அந்த மரங்கள் சும்மா ஒண்ணு தழைச்சு இருக்காது, பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். எதுக்கு அந்த பூக்களை பத்தி இங்க பேசுறோம், அந்த கடம்ப மலர்கள் மாலையாக தொடுக்கப்பட்டு எம் அழகன் முருகனுடைய மார்பில் தவழ்ந்து கொண்டிருக்கும் தார் மாலைகளாக அப்படின்னு பார்த்து நம்ம நிறுத்தியிருந்தோம் போன பாகத்துல. இந்த பாகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. சூரர மகளிரின் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மால்வரை நிவந்த சேனுயிர் வெற்பேர் கிண்கிணி கவைய ஒன் செஞ்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோள் கோபத்தன்ன தோயா பூந்துகில் பல்காசு நிறைத்த செல்காள் அல்குல். என்ன சொல்ல வராங்க, சூரர மகளிர் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு இங்க பேசுறாங்க. அந்த நம்ம புலவர் எழுதியிருக்காங்க. மால்வரை நிவந்த சேன் உயர் வெற்பில் வரை, பெரிய பெரிய மூங்கில்லாம் எப்படி வளமையா செழிப்பா வளர்ந்திருக்கும் அந்த மாதிரி உயரமா வளர்ந்திருக்க கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கும் கோடு மாதிரி இருக்கக்கூடியதான் கிண்கிணி கவைய ஒன் செஞ்சீரடி. அந்த பெண்களுடைய கால்கள் எப்படி இருக்காமா, சலங்கைகள் சூழ்ந்த நல்ல ஒளி வீசக்கூடிய சிவந்த அடியினை கொண்டவர்கள். கணைக்கால் வாங்கிய நுசுப்பின், நல்ல திரண்ட வளமையான கால்கள், வளைந்த இடை. அந்த பெண்களை சொல்றாரு எப்படி இருந்தாங்கன்னு. பனைத்தோள், நல்ல பெரிய அகன்ற தோள்கள், அந்த மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு சொல்றாங்க. கோபத்து அன்ன தோயா பூந்துகில், இந்திர கோபம்னு சொல்லக்கூடியது தம்பள பூச்சின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சி. அது சிவப்பு வண்ணத்துல இருக்கும். அந்த பூச்சி நிறத்துல, அந்த சிவப்பு நிறத்துல பூந்தொழில்கள் நம்ம எம்ப்ராய்டரின்னு இப்ப சொல்றோம் ஆங்கிலத்துல, அது மாதிரி பூந்தொழிலை செய்யப்பட்ட ஆடைகள். பல்காசு நிறைத்த சில்காள் அல்குல், அதை எங்க அணிஞ்சிருக்காங்க, அவங்க இடையில் அணிந்திருக்கிறார்கள். நிறைய மணிகள் எல்லாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேலையை எடுத்தா சேலை என்னமோ 1000 ரூபா தான் இருக்கும். சட்டையை கொண்டு கொடுத்தீங்கன்னா 4000 5000 கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்டா அதுல மணியெல்லாம் கோர்த்து முதுகுல அந்த குஞ்சலம் எல்லாம் கட்டி பயங்கர வேலைப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சேலையை விட சட்டைக்கு இன்னைக்கு அதிகமா வாங்குறாங்க. இது அந்த காலத்துல இருந்து கொண்டு வரப்பட்டதுதான். பல மணிகள் எல்லாம் கோர்த்து வடமாகி அந்த மேகலை, இடுப்பில் அணியக்கூடிய அணிக்கு பேரு அந்த மேகலையை அணிந்த அந்த பெண்ணினுடைய இடையை பத்தி பேசுறாங்க. பசுமை, பசுமை எங்கும் பசுமை. அந்த பசுமையால் ஆசை மூட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு பசுமை ஒரு ஆசையை மூட்டக்கூடிய விதமாக மலை உச்சி இருக்குதாமா. அந்த காடுகள் எல்லாம் இருண்டு கிடக்குது. அங்கே சூரர மகளிர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், காலில் இருக்கக்கூடிய கொலுசு அவர்கள் காலை கவ்வி கிடக்கிறது. அவர்களுடைய சின்ன பாதம், சின்ன அடிகள், சின்ன பாதமுடைய அந்த கால்களில் அந்த கிண்கிணி ஓசையை எழுப்பக்கூடிய கொலுசு போட்டிருக்காங்க. கணைய மரம் போல உறுதியான கால்கள்,
வளைந்த இடுப்பு. நம்ம கோவில்கள்லாம் சிலைகள் எப்பவுமே வளைந்து பெண்கள் நிக்கிற மாரி தான் போட்டிருப்பாங்க. பெருமை கொண்ட தோள், மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த பெண்கள், தொய்வில்லாமல் அவர்கள் ஆடுவதற்கு ஏன்னா ஆடுவதற்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தொய்வே ஏற்படாத அளவிற்கு ஆடும் விதமாக, அதற்கு வசதியாக அவர்கள் இடுப்பில், இடையில் உடுத்தி இருக்கக்கூடிய வெல்வெட்டு போன்ற இப்ப சொல்றோம்ல வெல்வெட்டுன்னு சொல்லிட்டு, அந்த பட்டு போல இருக்கக்கூடிய அந்த பூவால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் உடைய பூச்சி அந்த செம்மை நிறமான பூச்சி நிறத்தில் தம்பள பூச்சி நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்திருக்கிறார்கள். அது மேல என்ன இருக்கு? காசு வரிசை தொங்கும். இப்பல்லாம் காசு மாலைன்னு போட்டுக்கிறாங்க இல்லையா? அதுபோல இடையில் அவர்கள் இந்த அரபு நடனம்லாம் ஆடுறவங்கள நீங்க கவனிச்சா தெரியும். அவர்கள் இடுப்பு தான் ரொம்ப அதுல முக்கிய பங்கு வகிக்கும். அந்த இடுப்பை ஆட்டி ஆட்டி தான் அந்த இசைக்கு தகுந்தாற் போல ஆடுவார்கள். அப்போ அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அந்த காசுகள் எல்லாம் அசைந்து கொண்டிருந்து அதுவும் ஒலி எழுப்பும். அதுபோல இங்கே காசு வரிசை தொங்கக்கூடிய அவர்களுடைய நடன இடுப்பணி அப்படின்னு சொல்றாங்க. அதை அணிந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய இடையை மறைத்து தொங்கிக் கொண்டிருக்கும். கை புனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பின் நாவலோடு பெயரிய பொலம் புனை அவிரிலை சேனிகந்து விளங்கும் செய்யத்தீர்மேனி துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி செங்கால் வெட்சி சீரிதழ் இடையிடுபு பைந்தாள் குவளை தூவிதழ் கிள்ளி தெய்வ உத்தியொடு வலம்பூரி மயின் வைத்து திலகம் தைய தேங்கமள் திருநுதல்னா நம்ம நெற்றி அப்படின்னு நமக்கு தெரியும். கைபுனைந்து இயற்றா கவின் பெருவனப்பெண். கையால் செய்யப்படாத அழகு பாத்துக்கோங்க. அப்போ ஒரு நம்ம மனிதனால் செய்யப்பட முடியாத அழகு, அதாவது இயற்கையால் செய்யப்படக்கூடிய இறைவனால் நமக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியவர்களால் செய்யப்படக்கூடிய அப்படிங்கிற பொருள்ல வருது. கையால் இயற்றப்படாத அழகை அவர்கள் இயல்பாகவே பெற்ற அழகு. அந்த பெண்களை பத்தி சொல்லும்போது நாவலோடு பெயரிய பொலம் புனை அவிர் இழை. நாவல் கனி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அற்புதமான அந்த ஒரு வயலட் கலர்ல இருக்கும். ரொம்ப அழகா. கருநீல கலர்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வண்ணத்துல. நாவலோடு பெயர் பெற்ற அந்த வண்ணத்தில் செய்யப்பட்ட பொன்னாலான அணிகலன்கள் சேன் இகந்து விளங்கும் செயிர் தீர் மேனி. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த குற்றமற்ற மேனியை உடையக்கூடிய அந்த சூரர மகளிர் எங்கே இருந்து பார்த்தாலும் எம்பிட்டு அழகா இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கே இருந்து பார்த்தாலும் அழகு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய அந்த சூரர மகளிர். துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி அந்த தோழிகள் எல்லாம் ஆராய்ந்து அவங்க தலை முடிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டி அந்த எண்ணெய் தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒண்ணு போல அதை சீவி அதை பின்னி விடுறாங்க அந்த தோழியர் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த கூந்தலை உடைய செங்கால் வெட்சி சீரிதழ் இடையிடுப்பு நல்ல சிவந்த காம்பினை உடைய குட்டி குட்டி இதழ்களை உடைய வெட்சி மலர்கள். இந்த இலக்கியம் படிக்கும் பொழுது நம்ம அந்த காலத்துல என்னென்ன மலர்களை எல்லாம் தலையில சூடி இருக்கிறாங்க, நல்ல மனமுள்ள மலர்கள், வாசம் தரக்கூடியது, நிறத்தில் சிறந்த மலர்கள் அப்படின்னு எல்லாத்திலும் சிறந்த மலர்களை சூடியிருக்காங்க அன்றைய காலத்து பெண்கள். நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சதெல்லாம் மல்லி, கனகாம்பரம், பிச்சின்னு கொஞ்சம் மலர்கள் தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் புதுசு புதுசா கத்துக்கிட்டேன் நான். அந்த வெட்சி மலர்கள் குட்டி காம்புகள், சின்ன சின்ன காம்பு, சின்ன இதழ்கள், சிவந்த காம்பு சின்ன இதழ்களை உடையது. அது அந்த நம்ம பின்னல் இட்டதுக்கு அப்புறம் இந்த பரதநாட்டியம் ஆடும் பொழுது ஒரு அணிகலன் குத்தி குத்தி வைப்பாங்க இடையில ஒரு இடத்துல. அது போல அந்த மலர்களை சொருகி வைக்கிறாங்களாம். பைந்தாள் குவளை தூவிதழ் கிள்ளி நல்ல பசுமையா இருக்கக்கூடிய தண்டு, அப்படி இருக்கக்கூடிய குவளை மலர்கள், அதில் இருக்கக்கூடிய இதழ்களை கிள்ளி எடுத்து தெய்வ உத்தியோடு வலம்புரி வயின் வைத்து ஸ்ரீதேவி நம்ம தேவியை சொல்றாங்க, லட்சுமி தேவியை சொல்றாங்க. அப்படி ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அந்த பேர் கொண்ட அணிகலனை வலம்புரி சங்கு பார்த்திருப்போம் இல்லையா, அந்த வடிவில் செய்யப்பட்ட அவர்கள் கொண்டையில் வைத்து அலங்காரம் நல்ல எண்ணெயை தேய்ச்சு அலங்காரம் செய்யப்பட்ட கொண்டையில சொருகி வைக்கிறாங்களாம். திலகம் தைய தேம்கமள் திருநுதல் அந்த பொட்டு வைத்திருக்கக்கூடிய அவர்கள் நெற்றியில், மனமுடைய அந்த அழகான நெற்றியில் இந்த அணிகலன் எல்லாம் மறைக்காத விதமாக அந்த மலர்களும் அந்த அணிகலன்களும் போடப்படுகிறது. அந்த பெண்களுடைய மேனி கைபுனைந்து இயற்றாத சிறப்பான கவின் பேரழகுடைய நம்ம நிறுவனர் அவர்களுக்கும் கவின் கலை வேந்தர் அப்படின்னு நம்ம பட்டம் நம்ம களத்துல கொடுத்தோம். அது எனக்கு ஞாபகம் வந்தது இந்த நேரத்துல. அப்படி சிறப்பான பெருமைக்குரிய ஒரு அழகினை உடைய அந்த இயற்கை அழகுக்கெல்லாம் மேலாக அதற்கும் அழகு சேர்க்கும் விதமாக அந்த நாவல் கனி நிறத்தில் அந்த
மணிக்கற்கள் பொன்னணியில் மணிக்கற்களை பதித்து அணிந்திருக்கிறார்கள். அந்த நாவல் பழ நிறத்துல அந்த மணிக்கற்கள் பொன்னுல இருந்தா எப்படி இருக்கும்? தூரத்துல இருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்கு. அத மணி நாவல்னு சொல்றாங்க அந்த அணிகலனுடைய பெயரை. தொலைதூரத்தில் இருந்து பார்த்தாலும் ஒளி வீசக்கூடிய பண்பினை உடைய இந்த சூரர மகளிர், அவர்களுடைய மேனி மாசில்லாத குற்றம் குறையில்லாத மேனி எங்கிருந்து பார்த்தாலும் ஒளி வீசிக் கொண்டிருக்காமா. நல்ல நெருக்கமான அந்த மினுமினுப்பு. நம்ம ஈரமா தலைய நீங்க என்னைக்காவது வாரி பார்த்தா தெரியும். பளபளன்னு மின்னும் தூரத்துல இருந்து பார்த்தா. ஏன்னா, அந்த தண்ணியினுடைய அந்த பளபளப்பு தெரியும். அப்படி மினுமினுப்பு கொண்ட அந்த கூந்தல்ல, அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த தோழிமாரெல்லாம் நல்லா ஆய்ந்து, ஒப்பனை செய்து, நல்ல வெட்சி மலர்களை வைத்து, ஒவ்வொரு அந்த கூந்தலுடைய அடி அடியா சின்ன சின்ன இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி கிள்ளி கிள்ளி அந்த இதழ்களை வைத்து அழகு சேர்த்து, அவர்களுடைய தலை மாலை அதில் மனம் கமழக்கூடிய திலகமிட்ட நெற்றி. இப்பல்லாம் ஸ்டிக்கர் போட்டு குங்குமத்துலலாம் மணம் இருக்கான்னு தெரியாது. மதுரையில தாழம்பூ குங்குமம் விப்பாங்க. போன முறை இந்தியா வந்தப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். என்னா மணம்! அப்படியே ஒரு சின்ன துணுக்கு எடுத்து வச்சா போதும் அப்படி மணக்குது. அப்படி மணம் வீசக்கூடிய அந்த திலகமிட்ட நெற்றியை உடைய அந்த நெற்றியை மறைக்காமல் அழகாக அந்த கூந்தலின் மேல் அணிகலன்களும் மலர்களும் சூடியிருக்கிறார்கள். வேற என்ன செஞ்சிருக்காங்க பாப்போம். மகர பகுவாய் தாழ மண்ணுறுத்து துவர முடித்த துகளறு முச்சி பெருந்தன் சண்பக செரியே கருந்தகட்டு உழைப்பூ மருதின் ஒள்ளினரட்டி கிளைக்கவென்றெழுதரு கீழ்நீர் செவ்வரும்பு இணைப்புறு பிணையல் வளையி துணைத்தக வண்காது நிறைந்த பிண்டி ஒன்தளிர். என்ன சொல்றாங்க? மகரப்பகுவாய். நம்ம நிறைய இலக்கியங்கள்ல உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அது என்ன? சுறாவின் வாய் போன்ற, அதுதான் மகரப்பகுவாய். தாழ மண் உறுத்து, நல்ல பொட்டு வச்சு இருக்கக்கூடிய அந்த அழகான நெற்றியில எப்படி இருக்குதாமா? சுறாவின் வாயை போன்ற அகலமான செய்யப்பட்ட அந்த அணிகலனை அங்கே தங்குமாறு வைக்கப்பட்டிருக்கிறது. துவர முடித்த துகளரும் முச்சி பெருந்தன் சண்பகம் செரி. நல்ல முற்றிலும் நல்ல இறுக்கி முடிக்கப்பட்ட குற்றமற்ற அந்த கொண்டையில் பெரிய குளிர்ந்த செண்பகப்பூ. உண்மையிலே அந்த குளிர்ந்த பூன்னு ஒவ்வொரு தடவை ஏன் சொல்றாங்கன்னு ஒவ்வொரு முறை இன்னைக்கு நான் இந்த முல்லை மலர்களை வச்சிருக்கிறேன். இதை எடுத்து தலையில வைக்கும் பொழுது இந்த மேல பட்டு உடனே குளிரதான் செஞ்சது. அதைத்தான் அந்த காலத்துல இருந்து நம்ம நெடுநல்வாடையிலையும் இதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. குளிர் நேரத்தில் அந்த பெண்கள் எல்லாம் கூந்தலில் சூடிய மலர்கள் தன்னுடைய மேனியில் குளிர் ஏற்படுத்தும் போது நடுங்கிக் கொண்டு நெருப்பின் முன்னால் அமர்ந்திருந்தார்கள்னு நெடுநல்வாடையிலையும் நம்ம தாண்டி வந்திருந்தோம். அது போன்ற இந்த பெரிய குளிர்ந்த செண்பக பூவை இந்த பெண்கள் தலையில் சொருகி கருந்தகட்டு உள் ஐப்பூ மருதின் ஒள் இனரட்டி நல்ல கரிய பூங்கொத்துகளை அதன் மேலிட்டு பாருங்க என்ன அலங்காரங்கள். பொதுவாக இந்த வயதுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் அந்த தலை அலங்காரம் பண்ணுவது ரொம்ப முக்கியமா. அதுவும் தாழம்பூ வச்சு பின்னுவாங்க. அதுல இந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அந்த பெண்களுக்கு சடங்குன்னு ஒரு பெரிய விழா நடத்துவாங்க. அதுல பார்த்தா இந்த தாழம்பூவை தலையில் வச்சு ஒவ்வொரு இணுக்களையும் வண்ண வண்ண மலர்களை சொருகி வளைச்சு வளைச்சு அதை புகைப்படம் எடுப்பாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய சடங்கு அது. அதுபோல இங்கே சூரர மகளிரை இவங்க எவ்வளவு அலங்காரப்படுத்தி இருக்காங்கன்னு பேசுறாங்க. கிளை கவின்று எழுதரு கீழ் நீர் செவ்வரும்பு இணைப்புறு பிணையல் வளையே. ஒவ்வொரு கிளையிலிருந்தும் வரக்கூடிய அழகாக வளர்ந்த அந்த அந்த நீரின் கீழே இருக்கக்கூடிய சிவந்த அரும்பா. அந்த அரும்பு எப்படி இருக்கு? அதனுடைய காம்புகள் எல்லாம் சிவந்த அரும்புகளை நம்ம கட்டி தலையில வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, மாலை போல. இதோ இந்த ஒவ்வொரு முல்லையா சேர்த்து எப்படி கட்டி அதை தலையில வச்சிருக்கோம் அது போல அப்படி சிவந்த அரும்புகளை எல்லாம் கட்டி அதை வளைய வைத்து நீங்க இந்த கடவுள்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அம்மன் தலையில வைக்கும்போது ஒரு பூவை நல்ல இறுக்கமான ஒரு கம்பி மாதிரி கட்டிட்டு அதை இப்படி வளைச்சு பிறைநிலா போல அந்த கொண்டையில வைப்பாங்க. அது போல இங்கே இந்த பெண்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார்கள். பரதநாட்டியத்துக்கும் அப்படிதான் வைப்பாங்க. அந்த கொண்டை மேல வளைச்சு வைப்பாங்க. அது ஏற்கனவே வளைச்சு ரெடியா வச்சிருப்பாங்க. துணை தக வன் காது நிறைந்த பிண்டி ஒன் தளிர். அதாவது அவர்களுடைய காதுல எல்லாம் வச்சு நான் முன்னாடியே சொன்னது போல இவர்கள் ஒவ்வொரு அணிகலனையும் ஒவ்வொரு இடத்தில் எப்படி அணிந்து கொண்டிருக்கிறார்கள், மலர்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு. நல்ல காய்ந்த தலைமுடியில் உச்சிக்கொண்டை, நம்ம பரதநாட்டியத்துக்கு போடுற மாதிரி உச்சிக்கொண்டை போட்டு அதுல மகர பகுவாய்ன்னு சொல்லக்கூடிய பொன் அணியை அந்த அதுக்கு எனக்கு இப்ப அந்த இது ஞாபகம் வரல. அது ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அதை அப்படி தலையில குத்தி இப்படி திருகி வச்சாதான் அது நிக்கும் அந்த இடத்துல. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. பொன் அணி
தலைப்பூவை அவங்க காதுகளுக்கு மேல பின்புறமாக தொங்குற மாதிரி அழகாக திருகி பொருத்தி இருப்பார்கள். அங்கே என்ன சூட்டப்பட்டிருக்கும்னா குளுமை தரக்கூடிய செண்பக மலர்களை செருகி இருந்தார்கள். மரகத பூங்கொத்து, அந்த கரும்பூங்கொத்துன்னு சொன்னாங்கல்ல, அது மருதம்பூ. மருதம்பூ கொத்தை அதில் மாட்டியிருந்தார்கள். நல்ல அரும்புகளை எல்லாம் இணைத்து பின்னி பிணையப்பட்ட அசோக தளிர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தளிர் அந்த இலையோட சேர்த்து பின்னிருப்பாங்க போல. அதை காதுகளுக்கு அதுக்கு துணையாக இருக்கும்படி நெருக்கமாக அவர்கள் அணிந்திருந்தார்கள். அடுத்த வரிகளை பாருங்க. நுண் பூண் ஆகம் திளைப்ப தின்காள் நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேள் தேய்வை தேங்கமள் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிமுகிழ் இளமுலை கொட்டி விரிமலர் வேங்கை நுண்டாது அப்பி காண்வர நுண்பூண் ஆகம் திளைப்ப தின்காள். நல்ல நுணுக்கமான நுட்பமான நுண்ணிய பூண் அந்த அணி உடைய அந்த மார்பில் இருக்க அசையும் விதமாக திண்ணிய வைரமா, நல்ல திடமான வைரம், ரொம்ப எளிமையில அது உடைஞ்சிராது, வலிமை உடைய அந்த வைரம், திண்ணிய வைரத்தை உடைய நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேள் தேய்வை, நல்ல சந்தனத்தை தேய்த்த பொலிவுடைய. நம்ம கிருஷ்ணரை பத்தி நம்ம திருப்பாவையில எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய முறைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த மன்னர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அகன்ற மார்பில் சந்தனம் தடவி அப்படின்னு அடிக்கடி நம்ம படிச்சு வந்திருக்கோம். அப்படி சந்தனத்தை தேய்த்து பொலிவான நிறத்தை உடைய குழம்பு. அந்த சந்தனம் நிறம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை உண்மையான சந்தனம், நான் இப்ப இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரெடிமேட் சந்தனத்தை சொல்லல. அந்த சந்தனத்தை கட்டையில தேய்க்கும் பொழுதே தங்கத்துக்கு இணையான அந்த வண்ணம் கிடைக்கும். தேம் கமல் மருது இணர் கடுப்ப கோங்கின். அந்த நறுமணம் எப்படி வீசுதாமா? மனம் நாறுகின்ற மருதப்பூவை அதை உடம்பெல்லாம் அப்பினா எப்படி இருக்குமோ அதற்கு ஏற்ப, அதற்கு இணையான, அதற்கு ஒப்ப குவி முகிழ் இள முலை கொட்டி, அந்த குவிந்த அரும்பு போல் இருக்கக்கூடிய அவர்கள் மார்பில் தேய்த்து விரிமலர் வேங்கை நுண்டாது அப்பி. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. விரிந்த வேங்கை மலர்களுடைய நுண்ணிய தாதினையும் அப்பி. அந்த மகரந்தம் எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? தங்க கலர்ல இருக்கும், பொன் வண்ணத்துல. அப்போ இந்த சந்தனமே தங்க கலர்ல இருக்கும். அது மேல இந்த வேங்கை மலர்களுடைய அந்த மகரந்த தாதையும் அப்பி தேய்த்து கான் வர இன்னும் அழகு உண்டாக்கும் விதமாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்களுடைய மார்பில் சந்தனம் தேய்க்கிறாங்க. எப்பேற்பட்ட சந்தனம்? வைரம் பாய்ந்த வலிமையான சந்தன கட்டையை பூ போல தேய்த்து உருவாக்கப்பட்டது. பட்டு போல தேய்ச்சி உருவாக்குனாங்களாம். அங்கே கோங்கம் பூ போன்ற அந்த மார்பில் மருதம் பூவின் நுண் தாதுகள் எல்லாம் கொட்டி கிடப்பது போல அங்கே சந்தனம் அப்பி கிடந்தது. அதன் மேல் இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக வேங்கை பூவினுடைய நுண்ணிய தாதுக்களும் அப்புப்பட்டிருந்தது. அது கண்ணுக்கு இனிய கவர்ச்சியை காட்சியை கொடுத்தது. வெள்ளீர் குறுமுறி கிள்ளுபூ தெரியா கோழி ஓங்கிய வென்றடு வீரர்கோடி வாழிய பெரிதென்று ஏத்தி பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்ப பாடி சூரர மகளிர் ஆடும் சோலை. இப்பதான் வராங்க, இம்புட்டு அலங்காரம் பண்ணிட்டு அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுச்சு? ஆடுதாமா. வெள்ளில் குறுமுறி கிள்ளுபூ தெரியா, நல்ல விளாம்பழ மரத்துல இருக்கக்கூடிய பசுந்தளிர்களை எல்லாம் எடுத்து கோழி ஓங்கிய வென்று ஆடு விரற்கொடி வாழிய பெரிது என்று ஏத்தி, அந்த கோழியினுடைய உருவத்தை தன்னிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய பகைவர்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வெற்றி கொடியை வாழ்த்தி, நம் முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த கோழி போட்ட அந்த அந்த வெற்றி கொடி இருக்கும் இல்லையா, கொடி, அதை வாழ்த்தி, எப்படி சும்மா ஆடல, முருகப்பெருமானை வாழ்த்தி பலருடன் சீர்த்திகள் சிலம்பு அகம் சிலம்ப பாடி சூரர மகளிர் ஆடும் சோலை. எல்லாரும் ஒன்று கூடி வளமையோடு இருக்கும் விதமாக, அந்த அங்கே இருக்கக்கூடிய மலையெல்லாம் அதிரும் விதமாக, எதிரொலிக்கும் விதமாக பாடிக்கொண்டு அந்த தெய்வ மகளிரெல்லாம் ஆடும் சோலையை உடைய அந்த இடம். அந்த இடத்தை பத்தி பேசினாங்க. அந்த விளாமர தளிர்கள், அதாவது வில்வத் தளிர்களும் சொல்வாங்களாம். அந்த தளிர்களை எல்லாம் பறிச்சு போட்டு பூஜை செய்து கொண்டே அவர்கள் பாடி ஆடுகிறார்கள். வெற்றி கொடி, முருகன் கையில் இருக்கக்கூடிய வெற்றி கொடியை வாழிய வாழியன் வாழ்த்தி கொண்டு பலவாறாக பலரும் கூடி அந்த புகழ்ந்து பாடிக்கொண்டே ஆடுகிறார்கள். சூரர மகளிரின் இந்த ஆட்டமும் பாட்டமும் அங்கே இருக்கக்கூடிய மலையெல்லாம் பட்டு எதிரொலித்து கேட்டது.
காந்தலின் அந்த கன்னி சூடிய சென்னியன் நம் முருகன் வந்து காந்தள் மலரினுடைய மாலையை எப்படி அணிந்திருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. மந்தியும் அறியா மரன்பயில் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடற்பூங்காந்தள் பெருந்தண் கண்ணி மிளைந்த சென்னியன். மந்தியும் அறியா மரன்பயில் அடுக்கத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெண் குரங்குகளுக்கும் தெரியாத மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த பக்க மலையாம். பொதுவா ஒரு மலைன்னு இருந்தா அங்க பழம் தரக்கூடிய நல்ல மரங்கள் எல்லாம் இருக்கும். குரங்குகளுக்கு தெரியாம அது நம்ம சொல்லுவோம்ல, வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ன மாரி குரங்குகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த பெண் குரங்குகளுக்கே தெரியாத ஒரு பக்க மலையில் என்ன இருக்காமா? சுரும்பும் மூசா சுடற்பூங்காந்தள் பெருந்தண் கண்ணி மிளைந்த சென்னியன். வண்டுகளும் அந்த குரங்குகளுக்கே தெரியலையா, அப்புறம் வண்டுகளுக்கு எப்படி தெரியும்? அந்த வண்டுகளும் அறியாத, வண்டுகளும் மொய்க்காத, நெருப்பு மாறி தகதகன்னு இருக்கக்கூடிய மலர்களை உடைய செங்காந்தள் மலரை பத்தி பேசுறாங்க. பெரிய குளிர்ந்த கன்னி, அந்த தலையில் சூடி இருக்கக்கூடிய மலர் சரம், அதை நம் யார் அணிந்திருக்கிறாங்க? அழகன் முருகன் திருமுடியில் அணிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. முருகன் காந்தள் மலர் மாலையை தலையில் அணிந்திருப்பான். அந்த மலர் மாலைக்கு உவமை சொல்லும் பொழுது, அந்த பூக்கள் எல்லாம் எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது? மந்தியும் அறியாத, குரங்குகளுக்கே தெரியாத மரம் அடர்ந்த மலைப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. அங்கே வண்டுகளும் மொய்க்க முடியாமல் அங்கே மிகுதியாக பூத்து குலுங்கி கிடக்குகிறதாம். அதைத்தான் முருகன் காந்தள அவருடைய பெயரையே சொல்லும் பொழுது காந்தளங்கண்ணி சென்னியன் அப்படின்னு நம்ம நக்கீரனார் பாராட்டுகிறார். முருகன் சூரனை தடிந்த வகை, அவன் வந்து சூரனை கொன்ற வகை. பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூறு முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல். முருகனை பத்தி எப்படி அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. பார் முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு, பாறை நிலமெல்லாம் முதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த கடலெல்லாம் கலங்கும்படி உள்ளே புகுந்து சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல். என்ன போச்சு? நம் முருகனுடைய திருவேல் நெடுவேல் உள்ளே போச்சு. சூரனை கொன்ற நல்ல ஒளி வீசக்கூடிய இலையை கொண்ட, இலை வடிவத்துல தானே நம்ம வெற்றிவேல் இருக்கும், அந்த நெடிய வேல் உள்ளே போனது. எங்கே போச்சு? கடலின் உள்ளே சென்று அந்த சுடர் வீசக்கூடிய இலை போல தன்னுடைய வேலை வீசி சூரபத்மனினுடைய குல முதலையை கொன்று அழித்தான் நம் கொற்றவன் முருகன் போற்றி பாடுகிறார். அவனுடைய படையினர், படை கலங்கள் எல்லாத்தையும் இழந்த சூரன் இந்த இந்த அண்டங்கள் எல்லாம் மறைந்து எங்க ஒளிஞ்சிருந்தானா? எங்க? கடலுக்கு அடியில. முருகப்பெருமான் அதை கண்டுபிடிச்சு, அவருக்கு தெரியாம இருக்குமா? தன்னுடைய வேலை அவன் சென்ற இடமெல்லாம் துரத்தி சென்று அடிக்கிறாரு. கடைசியா நடுக்கடல்ல போய் ஒளிஞ்சிருக்கான். மாமரமாக மாறு வேடத்தில் நின்ற அந்த சூரனை நீருக்குள் சென்று மாமரத்தை 2 கூறாக்கி அந்த சூரனை சம்ஹாரம் செய்தது நம் நெடுவேல்னு எழுதியிருக்கார். பேய் மகளினுடைய துணங்கை கூத்து, அதோட நம்ம நிறைவுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். உலறிய கதுப்பின் பிறழ்பர் பேழ்வாய் சுழல் விழி பசுங்கண் சூர்த்த நோக்கின் களல் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமூலை அலைக்கும் காதின் பிணர் மோட்டு உரு கெழு செலவின் 5 வரு பேய்மகள். அதாவது உலறிய கதுப்பின் பிறள் பல் பேழ்வாய், காய்ந்த முடி கூந்தல், நேராக இல்லாத பற்களை உடைய பிளந்த வாய். என்ன கொடூரமா இருக்கு அப்படின்னா, ஆமா, பேய் மகளிரை பத்தி பேசுறாங்க. பெரிய வாய், பேழ் வாய்னா பெரிய வாய். சுழல் விழி பசுங்கண் சூர்த்த நோக்கின், நல்ல சுழன்று அங்கும் எங்கும் சுழலக்கூடிய விழியை உடைய பசிய கண்கள், கொடிய பார்வை. களல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமுலை அலைக்கும் காதின். அப்படி பிதுங்கிய கண், அப்படி அதாவது ஒரு கொடூரமா இருக்கக்கூடிய பேய்மகளிரை பத்தி பேசுற இடத்துல இங்க கூகையை பத்தி, ஆந்தையை பத்தியும் பேசுறாங்க. பிதுங்கிய கண், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த ஆந்தையினுடைய கண்கள். பிதுங்கிய கண்ணை உடைய கூகையுடன் கொடிய பாம்பு தொங்குவது போல பெரிய முலையை உடைய, மார்பினை உடைய, அந்த மார்பை உடைய, வருத்துகின்ற காதினை உடைய, பிணர் மோட்டு உரு கெழு செலவின் 5 வரு பேய்மகள். இத்தனையும் உடையவள் யாரு? பேய் மகள். பாருங்க, சூரர மகளிரை பத்தி சொல்லும் போது என்னவெல்லாம் அழகாக சொன்னார். இங்க அப்படியே பேய் மகளுக்கு சொல்றாரு. சொர சொரன்னு இருக்கக்கூடிய பெரிய வயிறு, கண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கு, வாயெல்லாம் பிளந்திருக்கு, கண்டோர்க்கெல்லாம் பயத்தை கொடுக்கும் விதமாக இருக்கக்கூடிய பேய் மகளா. அந்த பேய் மகளின் அலங்கோலம் எப்படி இருக்கு? உலர்ந்த கூந்தல்னு நம்ம ரொம்ப மென்மையா சொல்லிட்டோம், பரட்டையா இருக்குது. என்னையே பார்க்காத பரட்டையாக கிடக்கக்கூடிய தலைமயிர், வரிசை மாறி இடம் மாறி பிறழ்ந்து பிறழ்ந்து இருக்கக்கூடிய பற்கள், அந்த பிளந்த வாய், கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்குமா அவங்களுக்கு. அந்த
பசுமை நிற கண்ணில் சுட்டெரிக்கக்கூடிய கோபக்கனல் தெறிக்கக்கூடிய பார்வையாம். கோட்டானும் பாம்பும் தொங்கக்கூடிய மார்பு முகடுகள். நீண்ட காதுகள் எல்லாம் எப்படி இருக்காம்? அந்த அவங்களுடைய மார்பு வரைக்கும் தொங்குதாம் காது அந்த பேய் மகளிருக்கு. அச்சம் தரக்கூடிய நடையும் தோற்றமும் கொண்டவளாக இருக்கிறாள். அங்க ஏன் இத பத்தி பேசுறாங்க? துணங்கை கூத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அன்றைக்கு நம்ம தமிழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம் ஆடிய ஒரு ஆடல் வடிவம். இதெல்லாம் பெண்கள் எல்லாம் ஒண்ணாக கூடி அவங்க கைய கோத்து ஆடுவாங்களாம். அதுதான் அந்த துணங்கை கூத்துன்னு சொல்றாங்க. குருதி ஆடிய கூருகீர் கொடுவிரல் கண் தொட்டுண்ட களிமுடை கருந்தலை ஒண்தொடி தடக்கையின் ஏந்தி வெறுவர வென்றடு வீரர்களம் பாடி தோள் பெயர நினம் தின் வாயள் துணங்கை தூங்க குருதி ஆடிய கூருகிர் கொடு விரல் அப்படியே ரத்தத்துல தோச்சு அதுல தோச்சு எடுத்த கூர்மையான நகங்கள். ஏன்னா நகக்கண் இடுக்கள் எல்லாம் ரத்தம் இருக்கான். அப்படிப்பட்ட விரல்களை கொண்டவர்கள். கண் தொட்டு உண்ட களி முடை கருந்தலை ஒன்தொடி தடக்கையின் ஏந்தி அந்த கண்களை எல்லாம் தோண்டி தோண்டி அப்படியே சாப்பிட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த தசை நாற்றமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தலை, பெரிய கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த தலை, ஒளியுடைய வளையல்கள் அந்த பெரிய கையால அந்த பேய் மகளிர் கையால எடுத்து அப்படின்னு சொல்றாங்க. வெறுவர வென்று அடு வீரர் களம்பாடி அவுணர்கள்லாம் இவங்கள பார்த்து அரண்டு போயிருவாங்களாம். அவங்களுக்கு எல்லாம் அச்சம் வரக்கூடிய விதமாக எதிரே போய் நின்று கொல்லக்கூடிய அந்த வெற்றி களத்தில் பாடுகிறார்கள். தோல் பெயரா நினம் தின் வாயல், தோலை அசைச்சு அந்த கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த தசையெல்லாம் எடுத்து அள்ளி அள்ளி பிச்சு திங்கக்கூடிய அந்த வாயை உடையவள். துணங்கை தூங்க அந்த துணங்கை கூத்து ஆட இப்படி இருக்கக்கூடிய பெண் துணங்கை கூத்து ஆடிட்டு இருக்காப்பா அப்படின்னு எழுதியிருக்காரு. போரில் வீழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய கண்கள் அந்த கண்களை தோண்டி இவ சாப்பிட்டதால இவ கரங்கள் எப்படி இருக்கு? விரல்களில் எல்லாம் விரல் நகக்கண்களில் எல்லாம் இரத்தக்கரை. அவங்க கண்ணை எல்லாம் தோண்டிய பிறகு அங்க நாத்தம் அடிக்குதாமா. அந்த கைய அவங்க தலையெல்லாம் பிச்சு எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஆடுறாளாமா அந்த பேய் மகள். அவளுடைய கைகளிலே வளையல்கள், அந்த வளையல் அணிந்த அந்த கைகள்ல தலைய வச்சிட்டு இருக்கிறதுனால அவ தோளெல்லாம் புடைச்சு போய் அந்த துணங்கை கூத்து குதிச்சு குதிச்சு கைகளை சேர்த்து அந்த பேய் மகள் ஆடிட்டு இருக்கா. சூரபத்மனை வென்றழித்த அந்த போர்க்களத்தில் எப்படி பேய் மகள் ஆடினாள் அப்படிங்கறது துணங்கை கூத்து ஆடினாள்ங்கிறதா நம்ம புலவர் இங்கே சொல்லி இருக்கிறார். ஆஹ் இதோட நான் இங்க நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தாமதமா தொடங்குனதுனால, அடுத்த வாரம் நான் தொடர்கிறேன். திருமுருகாற்றுப்படையை உங்களோடு சேர்ந்து சிந்திக்க எனக்கு களம் வழங்கிய நம் நிறுவனர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், என் வாய்மொழியை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி அடுத்த பாகத்தில் தொடர்வோம். நன்றி.